எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதரோடு மனிதராக வாழ்ந்து வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு மகானை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க. பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவரானது எந்த நேரமுமே முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவர்கிட்டையும் சொல்லி அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தாருங்க. பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே விரும்பி அணியக்கூடியவர் தாங்க கணக்கன்பட்டி சித்தர். தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி தாங்க. பழனி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது ஆறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிக பெரும் ஆலயம் மட்டும்தாங்க. ஆனாலும் தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே தினந்தோறுமே பங்கு படையெடுத்த வண்ணம் இருக்காங்க. யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர்? வாருங்கள் அவரை பற்றிய முழுமையான தகவல்களையே பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10ஆம் தேதி நடந்த பௌர்ணமியில் என்னென்ன அதிசயங்கள் பூஜையில் நடந்தது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலானது பழனியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவானது ஒரு அழுக்கு துணியோட எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தாங்க இந்த பழனிசாமி சித்தர். பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் எந்த நேரமுமே முருகப்பெருமான் மற்றும் அவரோட பெருமைகளை கூறும் கதைகளையே எல்லாத்திட்டையுமே சொல்லி அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தாருங்க. பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே விரும்பி அணியும் பழக்கமானது இவருக்கு இருக்குங்க. அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே திரிவாருங்க. இதனால் இவர் சில பேரும் பைத்தியம் அப்படின்னு கூட எண்ணற்றோர் கல்லால் எடுத்து அடித்து துரத்திய சம்பவமும் நிகழ்த்திருக்குங்க. கணக்கன்பட்டிற்கு தெற்கு இருந்து சரியாக 3 அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து உள்ளது தாங்க சித்தரோட ஜீவ சமாதி. ஆரம்பத்தில் பார்த்திங்களா, சித்தரை காண ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இங்கு வந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இவங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறவே அவரோட புகழானது நாடு முழுவதுமே பரவ தொடங்கிருச்சுங்க. தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாகவே இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரமே அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டவர் தாங்க இந்த பழனிசாமி மூட்டை சாமிகள். மேலுமே பச்சை நிற அழுக்கு மூட்டை மற்றும் அழுக்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரைக்குமே சுற்றி திரிவார். ஏன் அப்படி இந்த அழுக்கு மூட்டையை எடுத்துக்கிட்டே சுற்றுறார் அப்படின்னா, தன்னுடைய பாவங்கள் அனைத்துமே மக்களோட பாவங்களையுமே அவர் அந்த மூட்டையில் சுமக்கிறதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுட்டு வட்டாரங்களில் இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றியதுனால இவருக்கு அழுக்கு மூட்டை என மக்களானது அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனியில் உள்ள 2 பெரும் கோயில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமுமே அமர்ந்து இவர் வாழ்ந்த காலத்தில் தவம் செய்வதை வழக்கமாகவே கொண்டிருக்காரு. ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேரும் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உணவும் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இதனை விரும்பாத சித்தரானது அவங்கள அடித்து துரத்திய ஆரம்பிச்சிட்டாரு. சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைவுகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க. அதே மாதிரி ரொம்பவும் பிரபலமாக இந்த பூஜையானது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பாக பூஜைகள் நடைபெறுங்க. சரியாக ஒரு மதியம் 12 மணி அந்த வாக்கில் பூஜை நடத்துவாங்க. செம்ம சிறப்பாக இருக்குங்க அந்த பூஜையில் கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க. அதே மாதிரி வீடு கட்டணும், அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னும் சில பேர் இப்போ சொல்லுறாங்க. இந்த கணக்கன்பட்டி ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள் பல இருக்குங்க. அதில் ஒரு சிலதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு முறை ஒரு நபரானது தன்னோட மனதில் ஒன்று நினைத்து கொண்டு சித்தர் இருக்கும் இடமானது வழியாக எதிர்க்க நடந்து கொண்டிருந்தாருங்க. அப்போது அவங்ககிட்ட சித்தரானது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொன்னார். இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு அதனை கண்டு கொள்ளாமல் சென்ற அந்த நபரானது அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு போயிருக்காரு.
அப்போது அங்கு இவர் ஒரு இடம் வாங்கியிருக்காருங்க. தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று செல்வந்தராக மாறியிருந்தது. அப்போது சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துவிட்டு ஆசியையும் பெற்றாருங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் ரொம்பவும் நாடு முழுவதும் சிறப்பாக பரபரப்பாக இருக்கும் ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு முறை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விஷயங்க. ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமையை இழந்ததால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. சிகிச்சையில் எந்த பயனுமே பெறாத அவங்க மன வருத்தத்தோட பழனிமலை உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சென்றிருக்காங்க. அந்த வெளிநாட்டவர்கள் பார்த்திங்களா, பழனியில் உள்ள முருகப்பெருமான் கோவிலை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்ல இருந்து பழனி வழியாக சென்றிருக்காங்க. அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும்போது சித்தரோட அருகில் சென்றதுமே காரானது தானாகவே நின்றது. அப்போது காரை நிறுத்தி வேலை செஞ்சு கொண்டிருந்த அவங்க சித்தர்கள் அவரை அழைத்திருக்காரு. அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க கணக்கன்பட்டி ஐயா கிட்ட. அந்த பெண்மணி இடத்துல சித்தரானவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எதிரில் உள்ள கடைக்கு போய் ஒரு பிரியாணி பொட்டணம் ஒன்று வாங்கி வா அப்படின்னு சொன்னார். உடனே அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு அந்த பெண்மணியானவள் கொண்டு வந்தாங்க. இதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தார் வந்து ஒரு சைவ சாப்பாட்டை மட்டும் சாப்பிடக்கூடிய அன்பர்கள். என்ன ஒரு பிரியாணி வாங்கி வா அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு என்ன அந்த குடும்பத்தாருக்கு ஒரு விதமான தயக்கத்தோடு அதனை வாங்கி கொண்டு வந்தாங்க. சித்தரிடம் பிரியாணியை கொண்டு வந்த அந்த பெண்மணியானது இந்தாருங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே சித்தர் ஐயா அந்த பெண்மணியை பார்த்து, அந்த பிரியாணி பொட்டணத்தை உன்னுடைய மகனுக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணியோ ரொம்ப தயக்கத்தோடு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பொட்டணத்தை பிரித்து அந்த பையன்கிட்ட கொடுத்தாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், பிரியாணி வாங்கி வந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்பவும் அந்த அம்மா ஷாக்காயிட்டாங்க. அதே அப்புறம் அந்த ரோட்டோட ஓரத்தில் நின்று தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனமானது வருவதை கண்ட அவருடைய மகனானது, அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு பயங்கரமாக சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்போது தான் அவங்களுக்கு புரிந்தது இவை அனைத்துமே சித்தரோட விளையாட்டுகள் என்று சொன்னது. பிரியாணி வாங்கி வந்த பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறியது மற்றும் வாய் பேசாத தன்னுடைய மகனானது வாய் பேசியது. இவை அனைத்துமே சித்தரோட மகிமையால் தான் அப்படின்னு நடந்தது அப்படின்னு அவங்க புரிஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர் சென்ற இடத்தை நோக்கி கீழே விழுந்து வணங்கி விட்டு சென்றாங்க அந்த வெளிநாட்டு தம்பதியினர். இப்படி ஏராளமாக இருக்குங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரையா நிகழ்த்தியது. காலை இந்த கோவிலில் கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி கோவிலானது திறக்கப்படும் நேரமானது காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரைக்குமே இந்த கோவிலானது நடையானது திறந்திருக்கும். மேலுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு நடைபெறுங்க. கணக்கன்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இங்கே இந்த கோவிலில் சென்று இந்த இவரோட சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒரே நேரத்தில் 1000 வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு இங்கே இடங்களும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பழனியில் இருந்து கணக்கன்பட்டிற்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு அரசு பேருந்து எந்த நேரமுமே இயங்கிக் கொண்டே இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த சித்தர் ஐயா இருக்கும் இடத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்த்து இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. முடிந்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க விருப்பம் இருக்கிறீங்க, இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு டைம் சென்று வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துக்கோங்க. கால் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களை ஜோதிட பிரச்சனை எல்லாமே தீர்வு சொல்லப்படுங்க.
அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா இந்த பௌர்ணமி பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டீங்களா? உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.